ஆஹா, அக்காவும் தங்கச்சி ஒரே மாதிரியா இருக்காங்க. ஒரே இடத்துல இருந்தா ரொம்ப வசதியா இருக்கும். சார் என்ன சொல்றீங்க? அவங்க 2 பேருக்கு வசதியா இருக்குன்னு சொன்னம்பா. அப்படியா? உங்க வருங்கால மனைவி வரட்டும், அவங்க கிட்ட சொல்றேன். தம்பி, நீ தமாத்துக்கு தானே சொன்ன, எனக்கு தெரியும். சொல்றேன். ஐயோ தம்பி, வேணாம் தம்பி, என் வாழ்க்கையை கெடுத்துற தம்பி. தம்பி தம்பி, ஐயோ. என்ன சுந்தர், நீ எப்படி அமெரிக்கா வந்த? கழுத்தை சுத்தி துண்டை போட்டுட்டு கள்ள துணியில வர முடியும். பாஸ்போர்ட் விசா எல்லாம் எடுத்தேன். அமெரிக்கால ஒரு அவார்டு வாங்க வந்திருக்கேன். ஆமா, நீ இங்கதான் வேலை செய்யறியா? ஆமாப்பா, ஆனா இந்தியா மாதிரிலாம் இங்க வேலை செய்ய முடியாது. மிஷின் மாதிரி வேலை செய்யணும். ஏன்? சுவிட்ச் போட்டதான் வேலை செய்வியா? சுவிட்ச் போட்டாலும் சரி, சுவிட்ச் போடனாலும் சரி, அங்க வேலைக்கு போகாமலேயே சம்பளம் வாங்கலாம். ஆனா இங்க வேலை செஞ்சாதான் சம்பளமே வரும். இந்தியால இருக்கிற வரைக்கும் மதன் ஆம மாதிரி மந்தமா இருப்ப. இங்க எறும்பு மாதிரி சுறுசுறுப்பா இருக்கியே. அப்படி இல்லைன்னா அங்க வாழ்க்கையே நடத்த முடியாது. காலையில 9 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஆபீஸ். அதை தவிர்த்து ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் டிரைவிங். சாட்டர்டே சண்டேனா வீட்டு வேலை. சோம்பேறித்தனத்தெல்லாம் இந்தியாவிலேயே மூட்டை கட்டி வச்சுட்டு வந்துட்டேன். சரி, நான் கிளம்பட்டுமா? டியூட்டிக்கு டைம் ஆச்சு. பயங்கர டிராபிக் வேற. பயங்கரமான டிராபிக் தான். ஆனா என்ன சிஸ்டமேட்டிக்கா இருக்கு. கார்ல என்னமோ அனுபவிப்பு மாதிரி போகுது. நம்ம ஊர்லயும் தான் இருக்க. நம்ம ஊர்ல மாத்திரம் வண்டி ஓட்டிட்டோம், உலகத்துல எந்த நாட்டிலயும் வண்டி ஓட்டலாம். சரி, நான் கிளம்பட்டுமா? டைம் ஆயிடுச்சு. என்னடா நீ எத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறோம். ஒரு 4 மணி நேரம் தான் லேட்டா போய் ஆபீஸ்க்கு. 4 மணி நேரம் லேட்டா? சான்ஸே கிடையாது. அட பாவி, நீயா இப்படி பேசுற? 9 மணிக்கு ஆபீஸ். 4 நிமிஷம் லேட்டா போனாலும் மேனேஜர் வருவார், கையை கொடுத்துட்டு செக்க கொடுப்பார். சூப்பரான ஆபீஸா இருக்கு. 4 நிமிஷம் லேட்டா போனா கூட செக் தருவாங்களா? நீ வேற, கையை கொடுத்து அக்கவுண்ட் செல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவார். நீ இந்தியால இருந்த வரைக்கும் 5 மணி நேரம் பர்மிஷன் போட்டு கடனுக்கு 3 மணி நேரம் ஆபீஸ்க்கு போவ. அதுலயும் 1 மணி நேரம் கேண்டீன், 1 மணி நேரம் அரட்டை, 1 மணி நேரம் தூக்கம். அது நம்ம நாடுறா, இந்தியா. அங்க யூனியன்லாம் இருக்கு. யாரும் யாரையும் கேள்வி கேட்க முடியாது. நீ ஒண்ணு பண்ண, தலையில வயிற்று வலின்னு சொல்லி லீவ் போடு. முடியவே முடியாதுப்பா. சிக்கி லீவ் போட்டா சம்பளம் கட் ஆயிடும். இங்க வருஷத்துக்கு 14 நாள் தான் லீவு. நம்ம ஊர்ல வருஷத்துக்கே முழுசா 16 நாள் தான் வேலை செய்யறோம். ஏண்டா, நம்ம ஊர்ல சம்திங் வாங்கியே ஒரு பைக் வாங்கினியே, இங்க எப்படி சம்திங் வாங்கியே கார் வாங்கிட்டியா? லஞ்சமா? இங்க எல்லாம் சின்ன லெவல்ல லஞ்சமே வாங்க முடியாது. பெரிய லெவல்ல வாங்கலாங்கறியா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. இங்க எல்லாமே அக்கவுண்ட் தான், எல்லாமே கார்டு தான். இதுலதான் சம்பளம் வரும், இதுலதான் செலவழிக்கணும். கடைசியில கார்டு தான் மிஞ்சும். அப்புறம் ஏண்டா அமெரிக்கால கஷ்டப்படுறீங்க? இந்தியாக்கு வந்துட வேண்டியதானே? எல்லா வெளிநாட்டிலையும் திறமைக்கேத்த வேலை, வேலைக்கேத்த சம்பளம். நீ யாரு, எங்க இருந்து வர, அது இதுன்னு கேள்வியே கேட்க மாட்டாங்க. ஆனா ஒண்ணுப்பா, நான் இங்க சம்பாதிச்சதுக்கு அப்புறம் இந்தியாவில தான் செட்டில் ஆக போறேன். ஏன்னா ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், இந்தியா இஸ் பெஸ்ட் தானே? அதான்ப்பா, அதுதான் நானும் சொல்ல வரேன். டைம் ஆயிடுச்சு, கிளம்பட்டுமா? பாய். டேய், இந்த திறமையெல்லாம் நீ இந்தியால காமிச்சிருந்தா நீ முன்னுக்கு வந்திருக்கலாம், இந்தியாவும் முன்னுக்கு வந்திருக்கும். இந்த நேரத்துல தான் கூட்டம் குறைச்சலா இருக்கும். மத்த நேரத்துல வந்தோம் கூட்ட நெரிசல் தாங்க முடியாது. நல்ல வேலை நமக்கு சீட்டு கிடைச்சது. ஹலோ, வாப்பா. என்ன ஜாலியா உட்காந்துட்டீங்களாக்கும்? பாத்தீங்களா, இதான் போட்டோகிராஃபி கிடைச்ச அவார்டு. வெரி குட், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குப்பா. ஆமா, நீங்க ஏன் வரல? மோகனாவது சைட் சீங் ஆயிட்டு போயிருந்தேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான் வர முடியல. தப்பா எடுத்துக்காதுப்பா. சாச்சா, இதுல என்ன தப்பு? நீங்க தனி ரூட்ல போயிட்டு இருக்கீங்க, நடக்கட்டும். எனக்கு ஒரு காஃபி கொடுங்க, மீடியமா.
சார் காஃபி. தேங்க்யூ. யாரோ இந்த அம்மா கிட்ட இந்த கேசட்டை கொடுக்க சொல்லிட்டு போனாங்க. என்னங்க இது கேசட்?